அம்மா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் 72 பிள்ளைக்கு ரேபிஸும் 42 பிள்ளைங்களுக்கு தடுப்பூசியும் போட்டிருக்கோம்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தடுப்பூசி ரேபிஸு இதுங்களோட நம்ம அதுங்களுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்திக்கான ஊசிகள்லாம் போட்டோம்னா அதுங்க நல்ல விதமாக இருக்கும். இந்த நாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வளர்க்குறவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, அதுங்களுக்கும் மற்ற டாக்குவை கடித்தாலும் பாதிப்பு இருக்காது. இதனால் இவ்வளோ ப்ராப்பராக நாம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நாங்கள் உண்மையிலேயே இதை செயல்படுத்துறதுனால தான் இவ்வளோ பிள்ளைகளை நாங்கள் வச்சு கட்டி காக்க முடியுது. இல்லைன்னா ஒன்று கூட எதுவுமே செய்ய முடியாது. ஊசி போடலைன்னா அதுகளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணி அது உயிருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்காக ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணி நல்ல விதமாக நாங்கள் இதை செயல்படுத்தி வந்துகிட்ருக்குறோம். எங்களுக்கான உதவி யாரும் செய்ய கிடையாது. ஒரே ஒரு சிஸ்டர், ஒரே ஒரு மேடம் மட்டும் ஒரு 25 பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு மற்றவங்க யாரும் இந்த பிள்ளைங்களுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு தரோம் அவ்வளோ அமௌண்ட் தரோன்னு யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. இது ஹெல்ப் பண்ணலைனாலும் நம்ம எப்படியோ கடனை உடனே வாங்கியாவது இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம தர முடியும் நம்மளால். அந்த ஒரு செயல்பாட்டில் தான் நாங்கள் இந்த ஜீவங்களை பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். தைரியமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் கூட படுத்தாலும் பிரச்சனை இருக்காது, எங்களை கைப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நாக்குப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, எச்சுப்பட்டாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நல்லா ஹாப்பியாக நல்ல விதமாக தான் இருக்குது. நாங்களும் நல்லா தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதுங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் 850 ரூபா ஊசி, ராபிஸு 350 ரூபா. இப்படி அடிப்படையில் தான் நாங்கள் ஊசி போட்டு இந்த பிள்ளைங்களை நல்லபடியாக கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த நாட்டில் என்னென்னமோ உச்சநீதிமன்றம் சட்டங்கள் போடுது, மற்ற விஷயங்கள்லாம் சட்டங்கள் போடாது. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சட்டத்தை நல்ல ஒரு சிவியராக ஆக்ஷன் எடுக்காது. சும்மா அந்த ஜீவன் வாய் பேச முடியாத ஜீவனுக்கு மட்டும்தான் உச்சநீதிமன்றம் பின்னாடி தெரியும். உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி இவங்கெல்லாம் படிக்கலை போல இருக்குது. படித்து இந்த ஜீவங்களோட பழகி இந்த உயிர் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த அவசியம், இந்த ஜீவங்கள்னாலாம் படித்து வரலை போல இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள்லாம் ஏதோ அதுகளுக்கு பேச தெரியாது,